Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் இந்த நாளிலே தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையில பலப்பட்டு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். நம்ம எல்லாரும் ஒருமனப்படும் பொழுது நாம் தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே ஒரு ரேமா வார்த்தையாக மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஜீவனை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஒரு மணித்தியாலம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் ஆண்டவரே புதிய ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, வெற்றியை கொடுத்த ஆண்டவரே, எதிர்பார்ப்பை கொடுத்து நன்மையானது செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே இதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சில நேரம் நீங்க இன்னைக்கு யோசிக்கலாம், ஒரு ஜெயம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் பிசாசான் மறக்க வைத்து ஆண்டவர் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சில நேரம் நினைச்சிருக்கலாம். இல்ல, கர்த்தர் செய்த வெற்றிகளை, கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை நம்ம எப்பொழுதும் நாங்க மறக்க கூடாது. ஆமே, அதை சொல்லும் பொழுது அற்புதம். 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் சுகமாக்கினார். 10 பேரும் சுகம் பெற்றார்கள், நன்றாக வாழ்ந்தார்கள், சுகமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மாத்திரம் வந்து நன்றி என்று சொன்னார். ஒரே ஒரு விகிதம் 1%. அதே வண்ணமாய்த்தான் இன்று நாங்கள் நன்றி சொல்ல 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 கர்த்தர் எரிகோ மதிலை தகர்த்து போடுவார். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். Thank you Jesus. Oh Jesus. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். நீதியின் கரத்தினாலே தாங்கி நடத்துவார். உங்களுக்கு அவர் நீதி செய்கிற தேவன். நீதி சட்டங்களை நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
விசுவாசியுங்கள். இதை பாடும் பொழுது உங்கள் வாழ்வில் அற்புதம் நடைபெறுகிறது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவை முறியடிக்கிறார். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், இயேசு ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், இயேசு ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜீசஸ் ஆமென். நம்பிக்கை நம்ப முடியும். நம்முடைய தேவனை நம்ப முடியும். நம்முடைய இயேசுவை நம்ப முடியும். வார்த்தை அனுப்பி சுகமாக்குறார். வார்த்தை அனுப்பி குணமாக்குறார். உங்களை குணமாக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கை தேவனே, நன்மைகள் தருபவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் தருபவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கலந்து கொண்டு கொடுக்கும் பொழுது ஒரு பலன், ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய வழியை கர்த்தர் உருவாக்க போகிறார். இந்த இடத்துல நீங்கள் பலவித தேவையோடு கூட இருக்கிறீங்க. அவர் சொல்லுகிறாரு, நான் புது வாழ்வு தருகிறேன், புது துவக்கம் தருகிறேன். உங்களை அவர் மறக்க மாட்டார். உங்கள் பிள்ளைகளை மறக்க மாட்டார். உங்கள் காரியங்களை அவர் மறக்க மாட்டார். விசுவாசி. நாங்க இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு பாடுங்க. இந்த பாடல் பாடும் பொழுது அற்புதம் நடைபெறும். உங்க பிரச்சனை மாறும். விசுவாசித்து நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயா. ஆமென். கரதடி. எஸ். வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆமென். ஆமென். எஸ். அவர் சொல்லுகிறார், நான் உன்னையும் மறக்க மாட்டேன், உன் பிள்ளைகளையும் மறக்க மாட்டேன். குறைவுகளை நீக்க வல்லவர். எந்த குறைவா இருக்கிறீங்களோ பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறேன். குறைவுகளை கிறிஸ்து
பூர்வமானதை யோசிக்காமல் பூர்வமானதை முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் உங்க லைஃப்ல முந்தி நடந்த காரியங்கள், ஒரு தோல்வி, ஒரு பிரச்சனை, ஒரு பிரேக், ஒரு தடை, ஒரு குழப்பம், ஒரு ஒரு தோல்வி, ஒரு வியாதி, தேவன் சொல்லுகிறார் பூர்வமானதை சிந்திக்காமல் அது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சொல்லுகிறார் புதிய காரியம் நடக்கும். விசுவாசிக்கலாமே? கரத்திற்கு சொல்லுவோம், புது காரியம், புதுசா. ஹல்லேலூயா. நியூ திங். உங்க கண்ணீர் அவர் காண்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் கண்ணீரோடு விதைத்தேன். எவ்வளவு கஷ்டப்படுறீங்க உங்க லைஃப்ல. அது யாரா இருந்தாலும், ஒரு ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், அவருடைய பிரச்சனை அவர்களுக்கு பெருசு. கண்ணீரோடு செய்த முயற்சிகள், கண்ணீரோடு பண்ண பிரயாசங்கள், இன்னும் எத்தனை நாட்கள் நான் கண்ணீர் வடிப்பது, இன்னும் எத்தனை நாட்கள் இந்த வேதனையோடு நான் வாழ்வது? என் தேவன் சொல்லுகிறார், நீ கண்ணீரோடு விதைத்ததை, அதாவது கண்ணீர் வரும் பொழுது, துக்கம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, எதை நம்முடைய வார்த்தையினாலே விதைக்கிறோமோ, நீங்க நல்லதை விதைச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் நல்லது வரும். ஆமென். தேவனுடைய பார்வையிலே தேவ சித்தத்தின்படி விதைக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், நீ கம்பீரமாய் அறுப்பாய். கம்பீரமாய். ஆமென். எனக்கு உதவி வராதா? உதவி வராதா? கையேந்தி நின்ற எல்லாரையும் அவர் சொல்றாரு, கொடுக்கும் கரங்களாய் மாற்றுவார். நீங்க பலர்கிட்ட நீங்க நன்மை எதிர்பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்ற, நான் பலருக்கு நன்மை செய்யும்படியா நான் உன்னை மாற்றுவேன். அருமையான சௌரி சௌரி, இந்த ஆறாந்தே நீங்கள் உடைந்து போயிருக்கலாம். அவர் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் நீ கம்பீரமாய் அறுப்பாய். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கஷ்டப்பட்டு நீங்க விதைச்சீங்க, அது ஆண்டு ஒரு பொழுதும் மறக்கவில்லை. உங்க ஜெபம், ஒப்பு கொடுத்த உங்களுடைய சாக்ரிஃபைஸ், நீங்க செய்த ஒவ்வொரு தியாகங்களை ஒரு மனிதன் மறந்திருக்கலாம், ஆனால் தேவன் மறக்கவில்லை. என் இயேசு மறக்கவில்லை. ஒரு கூட்டம் மறந்திருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், இதோ நான் உன் கண்ணீரை கண்டு நான் ஜெயம் கொடுப்பேன். திரும்ப அந்த வசனத்தை, அந்த பாடல் அடியை நாங்கள் பாட போகிறோம். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம், கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி சொல்லும். முந்தினதை யோசிக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் கொண்ட செய்தி சாம்பலை சிங்காரம் ஆக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். பிள்ளைகளை பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறீர். உறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறீர்.
ஸ்தோத்திரம் பண்ணோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பாமே, துதிக்கிறோமே துதிக்கிறோமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க செய்த எல்லா காரியத்துக்கு நன்றி ஆண்டவரே. முழு மனதோடு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, முழுலத்தோடு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி பிதாவே, நன்றி அப்பாமே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே என்றும் ஆனந்தம். நம்ம எல்லாருக்கும் இந்த பால் தெரியும். தேவன் எப்பையும் எப்பொழுதும் நம்மை ஆனந்தமாய் சந்தோஷமாய் வைக்கிற தேவன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் நான் தங்குவேன். நாம் தங்கும் பொழுதுதான் அவரால் முடியும் என்னை பாதுகாக்க. நாம் அவருடைய பார்வைக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் அவரால் முடியும் அற்புதம் செய்ய. அவருடைய எல்லைக்கு வெளியே போகாமல் உள்ளே இருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்கிறார். ஆக நாங்கள் பாடுவோம் என்றும் ஆனந்தம். எல்லாம் கர்த்தர் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனந்தமே யா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஓ துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். Jesus. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாறு என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாறு என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதியோடு கூட பாடுவோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏற்றுவார்.
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya 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 ஹalleluya. வழிகளில் எல்லாம் நம்மை காக்க தூதர்கள் நமக்குண்டு. ஆமென். உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தூதன். ஹalleluya. வசனம் சொல்லுது அப்படிதான். நம்ம எல்லாரையும் பாதுகாக்க ஒரு தூதன். ஹalleluya. உங்களை பாதுகாக்க ஒரு தூதன். நம்ம எல்லாருக்கும் ஒரு தூதன் இருக்கிறார். ஆகவே தான் நாங்க சொல்றோம், எந்த பில்லி சூனியமோ எந்த மந்திரமோ நம்ம அணுக முடியாது. யாரெல்லாம் சூனியம் வச்சாலும் அது ஒண்ணும் நடக்காது. ஏன்னா நமக்குள்ள நம்ம பாதுகாக்க ஒரு தூதன் உண்டு. அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஹalleluya. ஆகவே அவர் எவ்வளவு நல்லவர். ஹalleluya. ஆகவே இந்த நாளிலே தேவன் நல்லவர். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானவர். என்ன ஆனந்தம்! அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். ஜீவிய காலம் எல்லாம் பலன் இயேசு. இயேசுவே பலன். ஹalleluya. இந்த பாடல் வரிகளில் நாங்கள் பார்க்கும் பொழுது, என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் என்னோடு துணையாயிருந்தார். ஏன் துணையாயிருந்தார்? நாம் அவர் உயர்த்த வேண்டும், அவர் ஆராதிக்க வேண்டும். ஆகவே இந்த பாடலை பாடுவோம் இந்த நேரத்தில். இயேசு என்
எவ்வளவு ஒரு அருமையான பிரசன்னம். இந்த பாடலை பாடும் பொழுது நான் உணர்ந்தேன், தேவனுடைய ஆவியானவர் அசைவாடினார். ஆமென். அவர் அசைவாடுகிற தேவன். அவருடைய கிருபை நம்மை வாழ வைக்கும். அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை தூக்கி செல்லும். அல்லேலூயா. வாழ முடியாது என்று நினைக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற உதவிதான் கிருபை. அல்லேலூயா. இந்த நேரத்தில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று அநேகர் நினைப்பதுண்டு. நான் மரித்தால் நலமாயிருக்கும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இதோ நான் உன்னை வாழ வைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. பேதுருவை வாழ வைத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. மறுதலித்த பேதுருவை அவர் பயன்படுத்தினார். ஏன் ஆண்டவர் இன்னும் என்னை உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார்? அவருடைய நாமம் நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். கிருபையே. ஹalleluya. Thank you Jesus. கிருபையே கிருபையே தம் என்னை சுமந்தது உம் கிருபையே. கிருபை நம்மை வாழ வைக்கும். ஹalleluya. அது நம்மை தூக்கி சுமக்கும். தோளில் சுமந்து கொண்டு மார்போடு அணைத்து நம்மை அழைக்கிற தேவன், வாழ வைக்கிற தேவன். ஹalleluya. திரும்ப அந்த பாடலை பாடுவோம். விசுவாசத்தில் ஆமென். அறிக்கை செய்யுங்க. நான் வாழ்வேன், நான் வாழ்வேன், நான் ஜெயிப்பேன். ஏனென்றால் என்னை சுமப்பது தேவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை சுமக்கிறார். Thank you Jesus. கிருபையே கிருபையே நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே. வாழ
வைத்தீ ஐயா, என்னை நினைத்தீர் ஐயா, வாழ வைத்தீர் ஐயா, என்னை நினைத்தீர் ஐயா, தூக்கி சுமந்தீர் ஐயா, என்னை நினைத்தீர் ஐயா, வாழ வைத்தீர் ஐயா, என்னை நினைத்தீர் ஐயா, தூக்கி சுமந்தீர் ஐயா. எல்லோரும் கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த ஆராதனையிலே கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களை உமக்கு நேராக திசை திருப்பி ஆண்டவரே, நாங்கள் பாடின ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே ஜீவன் உள்ளதாய், வல்லமை உள்ளதாய், நமக்குள்ளே எனக்குள்ளே இப்பொழுது செயல்பட்டு ஆண்டவரே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணபடியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையான பிதாவே. ஆமென், 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 ஆமென். தயவு உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. நான் praise the Lord என்று சொன்னால் நீங்கள் ஹalleluya சொல்ல வேண்டும். நான் hallelujah என்று சொன்னால் நீங்கள் praise the Lord என்று சொல்ல வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களிலும் நாங்கள் இன்னும் பல இடங்கள், பல இலங்கையில் இருக்கிற பல மாவட்டங்கள், அது மாத்திரமல்ல உலகத்திலே இருக்கிற பல நாடுகள் கூட லாக்டவுன் பண்ணப்பட்டு இருக்கிறது. இதனாலே அநேக ஆராதனைகள் ஆன்லைன்லே செய்யப்படுகிறது. ஆனாலும் இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஜனவரி மாதம் 31ஆம் தேதி நாங்கள் டிசம்பர் வந்து தேவ சபையில் ஜெபிக்கும் பொழுது அது ஜனவரி 1ஆக மாறுகிறது. ஆகவே வாக்கு தத்தம் என்ன? என்னுடைய வீடு சகல ஜாதிகளுக்கும் ஜெப வீடு எண்ணப்படுவதாக. ஆமென். சோ இதுதான் இந்த வருடத்தின் வாக்கு தத்தம். சோ அதன்படி நாங்க பார்க்கிறோம், எல்லா வீடுகளும் ஜெப வீடாய் மாற வேண்டும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமென். இது ஒரு பிராக்டிஸ். இது நம்ம செய்வது ரொம்ப கடினம். சில நேரங்களில் தான் நாங்க வீடுகள்ல நினைத்தால் ஜெபிப்போம், நினைத்தால் ஆராதிப்போம். ஆனா இந்த நாட்கள்ல ஆண்டவர் இந்த லாக்டவுன், இந்த COVID-19 பிற்பாடு எல்லா வீடுகளிலும் 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம் என்று ஜெபிக்கிறார்கள். ஜெப வீடாய் மாறி இருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு அடையாளம். ஆண்டவர் சொன்னார், என் வீடு சகல ஜாதிகளுக்கு ஜெப வீடு எண்ணப்படுவதாக. ஆகவே உங்கள் வீடுகளிலே உங்கள் ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் கூடி ஜெபியுங்கள். உங்கள் வீடு ஒரு ஜெப வீடாக மாறுவதாக. அதுதான் தேவனுடைய வாஞ்சை. ஆமென். ஆகவே இந்த நாளிலும் இந்த நேரடி ஒளிபரப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆகவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். மிகவும் ஒரு அருமையான வார்த்தை. நாங்க இந்த வார்த்தை நாங்க ரொம்ப அதிகமா நேசிக்கிற வார்த்தை. அநேக நேரங்களிலே நாம் அதிகமாய் சங்கீதங்களை வாசிக்கிறோம். ஏனென்றால் சங்கீதங்களிலே நமக்கு எங்களை பலப்படுத்துகிற வார்த்தை உண்டு, எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை உண்டு. ஆகவே தான் அநேகர் இந்த சங்கீதத்தை அடிக்கடி அடிக்கடி வாசிப்பார்கள். ஆனால் நாங்கள் வேதத்தை முழுமையாய் நாங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறார். எங்களை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, நாங்கள் வாழ வேண்டிய முறைகளை கற்றுக் கொடுக்கிறார். நாம் செய்யும் பிழைகளை அவர் வார்த்தையை உணர்த்துகிறார். ஆகவே நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Jeremiah chapter 33 verse 3. என்னை நோக்கி கூப்பிடு,
அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். இந்த வார்த்தை நாம் அடிக்கடி பாவித்த வாசித்த ஒரு வார்த்தை. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அதோடு நாங்க பார்க்கிறோம் ஒரு கமா இருக்கிறது, அங்க ஃபுல் ஸ்டாப் இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்கள் இந்த நாட்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னை நோக்கி கூப்பிடு என்று அவர் சொல்லுகிறார். கூப்பிடு. நாம் அவரை கூப்பிடும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நான் பதில் கொடுப்பேன். ஆமென். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுல கெஸ்டா போறீங்க. போற நேரம் அந்த கெஸ்ட் உங்களை சட்டே பண்ணாம பொறுப்பெடுக்காம இருப்பாங்கன்னா அது என்ன அர்த்தம்? உங்களோட பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா சில வீட்டில் போகும்பொழுது அவர் மிகவும் எங்களை அன்பாக வரவேற்கிறாங்க. வாங்க உட்காருங்கள், ஒரு டீ குடிங்க, எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார்கள். அங்கே ஒரு வரவேற்பு இருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு. நாம் கூப்பிட 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 அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், பதில் கொடுப்பேன், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன். சோ எத்தனை முறை கூப்பிட வேண்டும்? சில நேரம் நாங்க சொன்னா, நான் ஒரு நாளைக்கு ஒருக்கா தான் ஜெபம் பண்றேன், இல்ல நான் 2 முறை ஜெபிக்கிறேன், 3 முறை ஜெபிக்கிறேன். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்போது உனக்கு தேவை அப்போதெல்லாம் கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன். ஆமென். அப்ப கூப்பிடும் பொழுது கூப்பிடுகிறவர் திரும்ப வேண்டும். ஒரு வீட்டுல நாங்க ஒரு ரோட்ல போற நேரம் ஒரு பிரதர் போறாரு, பிரதர் ஜான் நடந்து போறாரு. ஆனா ஒருக்கா போறோம், ஜான் கூப்பிடுறோம், பாக்குறாரு இல்ல, திரும்பி ஜான் கூப்பிடுறோம், அப்புறம் ஜான் சத்தமா கூப்பிடுறோம், கை தட்டுறோம், அவர் திரும்பி பார்க்கிறாரு. அப்பொழுது எங்களுக்கு தெரியும், இதோ நான் கூப்பிட்டதை அவர் கேட்டு என்னை நோக்கி பார்க்கிறார். அப்ப உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் வரை நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு பல உபதேசங்கள் உண்டு. நீங்க ஜெபிக்க தேவையில்லை, உபவாசம் பண்ண தேவையில்லை. பல கிரேஸ் கிருபையின் உபதேசங்கள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மத்தேயு 5-6 அதிகாரத்தை வாசிக்கும், இயேசுவே சொல்றாரு நீங்க எப்படி ஜெபிக்கணும், எப்படி உபவாசமா இருக்கணும், அவரே டீச் பண்றாரு. சோ இந்த டீச்சிங், இந்த உபதேசங்கள் இன்று எங்களை விட தூரமாக இருக்கிறது. ஆகவே தேவன் சொல்கிறார், நீ என்னை கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நிச்சயம் பதில் உண்டு. ஆமென். அவர் உத்தரவு கொடுப்பார், பதில் கொடுப்பார். உங்கள் ஜெபத்தை அவர் கண்ணோக்கி பார்ப்பார். அடுத்தவர் சொல்கிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, நீ அறியாத காரியங்கள், உனக்கு எட்டாத காரியங்கள். நம்ம சில ஜெபங்களை நாங்க போராடி போராடி எட்ட பார்க்கிறோம், துள்ளி பார்க்கிறோம், பல முயற்சி பண்றோம், நமக்கு தெரிந்த எல்லா விதமான முறைகளை கையாளுகிறோம். அந்த பிரச்சனை வெளியே வர முடியாம இருக்குது, எட்டுறோம். ஆனா அவர் சொல்ற, நீ ஜெபிக்கும் பொழுது நீ அறியாத காரியங்கள், உனக்கு எட்டாத காரியங்களை நான் உனக்கு அறிவித்து உனக்கு அறிவிப்பேன், வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் இன்றும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். எதெல்லாம் நீங்க எட்டி பிடிக்க பாக்குறீங்க, அவர் சொல்றாரு, நான் உனக்கு அந்த ஜெபத்துக்கு, உன் பிரச்சனைக்கு ஒரு விடுதலையை நான் உனக்கு அறிவிப்பேன், உனக்கு நான் சொல்லுவேன். காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆக உங்கள் ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். பக்கத்துல நபரை பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருங்க.
வீட்டுல இருந்தாலும் ஜெபிக்கலாம், ரோட்ல போட்டு ஜெபிக்கலாம், மார்க்கெட்டிங் பண்ண ஜெபிக்கலாம். அந்த ஜெபம் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்க வேண்டும். அல்லேலூயா. பர்திமேயு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். போனவங்க சொன்னாங்க, ஏய் சத்தம் போடாத, உட்காரு, ஓ சத்தத்தை கேட்க மாட்டான். அவனை அமைதிப்படுத்தினாங்க. ஆனா அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். தேவன் அமைதியாக ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். சில நேரங்கள் நாங்க எங்களுடைய அமைதியான ஜெபங்கள் உண்டு அல்லவா, மனதிலே நாங்கள் உள்ளத்திலே ஜெபிக்கிற ஜெபங்கள். சில நேரங்களில் தேவ சமுத்திரம் கதறி ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு, போராடி ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. சில நேரங்களில் உருண்டு பிறண்டு ஜெபிக்கிற நேரம் உண்டு. என் தேவன் சொல்கிறார், உன் ஜெபத்துக்கு நான் நிச்சயம் பதில் தருவேன். ஆனால் சில நேரங்களிலே சில மௌனங்கள் ஏற்படுகிறது. மௌனங்கள் அது நமக்கு, ஏன் ஆண்டவர் மௌனமா இருக்கிறார், ஏன் எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நாங்கள் சில நேரங்கள் அதைரியப்படுகிறோம். நான் இவ்வளவு ஜெபம் பண்ணியும் என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கவில்லை, ஏன் தாமதம்? அவர் நம்மை குறித்து அக்கறை அற்றவராய் இருக்கிறாரா? இல்லாவிட்டால் நம்மை நேசிக்காமல் அன்பில்லாதவராய் இருக்கிறாரா? நம்மை விருப்பம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரணம், ஏன் ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டும்? அவர் என்னை அவதானிக்கவில்லையா? அவர் என்னை பார்க்கவில்லையா? எனக்கு இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லையே, ஒரு சொந்த தொழில் இல்லையே, ஒரு நல்ல வருமானம் இல்லையே, இன்னும் என்னுடைய ப்ரமோஷன் தாமதமாயிருக்கிறது, ஏன் வரவில்லை என்றெல்லாம் சொல்லி சில நேரங்களிலே பிசாசானவன் நம்முடைய ஆண்டவரை குறித்து சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்ம எல்லோரையும் ஒவ்வொரு விதமாய் அவருடைய பார்வையிலே வித்தியாசம் உண்டு. நான் பார்க்கிற வண்ணம் அல்ல என் தேவன் பார்ப்பது. நான் சபையிலே சில காரியங்களை பார்க்கும் பொழுது அப்படியாக அல்ல தேவன் பார்ப்பது. உங்க வேலை செய்கிற இடத்துல பாஸ் பார்ப்பார் ஒரு விதமாய், உங்களை நடத்துற முறை, அவருடைய முறையும் தேவனுடைய முறையும் நாங்கள் ஒப்பிட முடியாது. தேவனுடைய முறைகள் வித்தியாசமானவைகள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், Galatians chapter 6 verse 7, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மோசம் போகாதிருங்கள். அப்ப பிசாசானவன் நம்மை மோசம் போக செய்கிறான். ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத நேரங்கள்ல, தேவன் அமைதியா இருக்கிற நேரங்கள்ல பிசாசுடைய நோக்கம், அவர் உன்னை குறித்து அக்கறை அற்றவர், உன்மேல் அன்பில்லாதவர், உன்மேல் விருப்பம் இல்லாதவர், அவர் உன்னை பார்க்காமல் காணாமல் இருக்கிறார், அவர் உன்னை அவதானிக்கவில்லை, பார்க்கவில்லை, நீ பாவி. நம்மை குறித்து பலவிதமான காரியங்களை நம்மை மோசம் போக்கும்படி பிசாசானவன் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்த பின்பாடு நமக்குள் ஒரு பின்மாற்றம் வருகிறது. நான் ஜெபிக்க தேவையில்லை, நானே விட்டு கொடுக்க தேவையில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனை இந்த விதமாய் தான் அவருடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று நாம் அவருக்கு பிளான் பண்ண முடியாது. அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். 8ஆம் வசனம், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். அப்ப வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்திலே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். ஆமென். சோ இந்த நாட்கள்ல ஜெபிக்கிற நாங்கள் மாம்சத்தின் காரியங்களை விதைக்காதபடி,
ஆவிக்குரிய காரியங்களை விதைப்போமானால் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார். நீங்கள் ஜெபம் பண்ணி இன்னும் மாம்சத்திலே விதைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் மாம்சத்திலே செயல்படுவீர்கள். ஆனால் மாம்ச திட்டங்கள், மாம்ச சிந்தைகளின் படி நீங்கள் தீர்மானம் எடுத்து நீங்கள் விதைப்பீர்கள் என்றால் என் தேவன் சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்படாது. ஆகவே என் தேவன் சொல்கிறார், எதை நாங்கள் விதைக்கிறோம்? இந்த நாட்களில் நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை விதைக்கும் பொழுது, தேவ ராஜ்யத்தின் காரியங்களை சிந்தித்து நாங்கள் விதைக்கும் பொழுது, அதை சிந்தித்து நாங்கள் பேசும் பொழுது, அதை சிந்தித்து நாங்கள் செயல்படும் பொழுது என் கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அப்ப ஏன் இன்னும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை? எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் இன்னும் மாம்சத்துக்கு உரியவனாய் இருக்கிறேனா? ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியத்தை விதைக்கிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்தின் காரியத்தை விதைக்கிறான். எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இந்த தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார், இனி வரும் நாட்களிலே மாம்சத்தின் சிந்தை எடுத்து, ஆண்டவரே என்னை ஆவிக்குரிய மனுஷனை மாற்றும், ஆவியின் சிந்தையை கொடும் ஆண்டவரே, உம்முடைய வெளிப்பாடை கொடும் ஆண்டவரே. பாருங்க, இந்த யாக்கோபு அவன் மிகவும் ஒரு தைரியசாலி, பலசாலி. ஆனால் ஒரு காலத்தில் அவன் மாம்சத்துக்கு என்று விதைத்தான், மாம்சத்திலே செயல்பட்டான். அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, அவன் வீட்டை விட்டு துரத்தப்பட்டான். ஆனால் எப்பொழுது அவன் ஆவிக்குரியவனாய் மாறினானோ, தேவன் அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை வர்த்திக்க பண்ணினார், பெருக பண்ணினார். ஆமென். என் தேவன் எப்பொழுதும் எண்ணிக்கையில் மிகவும் கவனம் உள்ள தேவன். ஆமென். நம்பர்ஸ், எத்தனை பேர் இருக்கிறீங்க, எவ்வளவு இருக்குது? என்னாகமம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் 12 கோத்திரத்தில் இருக்கிற எல்லோரையும் அவர் என்ன சொன்னார்? ஒவ்வொரு தலையும் என்ன சொன்னார்? ஆமென். ஒவ்வொரு தலையும் அவர் என்ன சொன்னார்? என் தேவன் எண்ணிக்கையிலே மிகவும் விருப்பம் உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நாங்க பார்க்கிறோம் உங்களுடைய சர்ச்சில், உங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க எப்ப நம்பர்ஸ் பத்தி நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம் இல்லையா? இந்த தேவன் இந்த நாளில் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க நம்பர்ஸ் பெருக வேண்டும். யூதாவின் எண்ணிக்கை 76,000க்கும் அதிகமான ஜனங்கள் இருந்தார்கள். யூதா மற்ற எல்லா கோத்திரத்திலும் 40,000 50,000 அப்படிதான் இருந்தாங்க. ஆனா யூதா கோத்திரத்துல நாங்க பாக்குறோம் 76,000 தலைகள் இருந்தது. ஆமென். அப்படி என்றால் ஆவிக்குரியவன், தேவனை நேசிப்பவன், தேவனுக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் எண்ணிக்கையிலும் பெருக செய்கிற தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பணத்துல மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய காரியத்திலும், பணத்திலும், பொருளிலும், எல்லாவற்றிலும் அவர் பெருக செய்வார். ஆமென். ஆண்டு சொல்லுகிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். எப்பொழுது நம் ஆவிக்கென்று விதைக்கும் பொழுது, ஆண்டவருக்கென்று கர்த்தருக்கென்று ஆவிக்குரிய காரியங்கள் நாங்கள் விதைக்கும் பொழுது, எது விதை? வார்த்தை. நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல், நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய சிந்தனை, இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய விதமாய் விதைக்க அவர் சொல்லுகிறார், இதோ என் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியம் சொல்றார். உங்களை குறிச்சு ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம், எசாயா 55ஆம் அதிகாரம். பக்தி உள்ள பார்வை. தேவன் எப்பொழுதும் எங்களை பார்க்கும் பொழுது
நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் என்னை பக்தியுள்ள பார்வையிலே பார்க்கிறார். ஆமென். என்னை ஒரு பலவீனன் என்று பார்க்காதபடி என்னை அவர் பலப்படுத்தும்படியாய் பார்க்கிறார், என்னை உயர்த்தும்படியாய் பார்க்கிறார், என்னை கட்டிலும்படியாய் பார்க்கிறார், என்னை வாழ வைக்கும்படியாய் பார்க்கிறார். அவருடைய பார்வை வித்தியாசமான பார்வை. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு. ஆனா இயேசுவின் பார்வை பலவீனனை உயர்த்தும் பார்வை, பலவீனனை பலப்படுத்தும் பார்வை. இந்த நேரத்தில் நீங்கள் பலவீனமா இருக்கலாம், ஒரு வியாதியிலே ஒரு பிரச்சனையில நீங்கள் சிக்கி இருக்கலாம். என் தேவன் சொல்கிறார், உன்னை பார்க்கும் பொழுது அவர் நோயாளியாய் பார்க்காதபடி உன்னை குணமாக்கி அவர் சுகப்படுத்துகிற தேவனா அவர் இந்த நாளிலே உங்களை மாற்றப் போகிறார். விசுவாசிங்க. வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்களோட ஞாபகத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்ற வார்த்தையை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. சோ சில நேரங்கள் நாங்கள் சில ஜெபங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் ஒரு அழகான, ஒரு பெரிய, ஒரு மேன்மையான, ஒரு உயர்வான, ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். சில நேரம் அது இப்போது உங்க கையில அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நினைவின்படி, என்னுடைய திட்டத்தின்படி நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன். நம்ம சொன்ன ஒரு சிறிய பிளான் வச்சு ஆண்டவர் சொல்றாரு, இதை விட இதை காட்டிலும் நீ மேன்மையா இருப்பாய். ஆமென். இந்த நாட்கள் நாங்க பார்க்கிறோம், எங்களுடைய அரசாங்கம் பரலோகம். ஆமென். ஆண்டவர் எப்படி வேலை செய்யறாரு தெரியுமா? நம்முடைய ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் படி அல்ல, உலகத்திற்கு பல கவர்மெண்ட் சிஸ்டத்தின் படி அல்ல, தேவன் எப்பொழுதும் பரலோகத்தின் அரசாங்கத்தின் படி வேலை செய்கிறார். ஆமென். சோ அவர் வேலை செய்யும் பொழுது பரலோகத்தின் திட்டங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. ஆக அவர் சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப அவர் நம்முடைய ஜெபத்துக்கு தாமதமாய் மௌனமாய் இருக்கும் பொழுது நாங்க நினைக்கணும், ஆண்டவருடைய பிளான், கிங்டம் பிளான், ஹெவன்லி பிளான் எனக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறது, எனக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியாக நாங்கள் நினைக்கும் பொழுது நாங்கள் எங்கள் ஜெபத்தை நாங்கள் விட மாட்டோம், நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்போம். அவர் திரும்பும் வரை, அவர் கொடுக்கும் வரை நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு உதாரணம். அவர் அடிக்கடி அவர் ஜெபித்தார், அடிக்கடி அவர் மலைக்கு போய் ஜெபித்தார், அவர் ஜெபித்து தான் ஜெயம் பெற்றார். அந்த கெத்சமனே தோட்டத்தில், கெத்சமனே என்று சொல்லும் பொழுது ஒரு அழகான தோட்டம், அநேக ஒலிவ மரங்கள் உள்ள தோட்டம். இந்த கெத்சமனேல பலவிதமான ஆலைகள் உண்டு. அங்க அந்த இடத்துல ரொம்ப ஒலிவ எண்ணெய் எடுக்கிற இடங்கள். அந்த ஒலிவ காயை நசுக்கி பிழிந்து அங்கே மிகவும் பெருமதியான ஒரு எண்ணெய் ஸ்தலமாக மாற்றுகிற இடம் தான் கெத்சமனே. கெத்சமனேல இருக்கிற எல்லோருக்கும் பாக்கியவான்கள். கெத்சமனே அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது அவர் நம்மை பெருமதி உள்ளவனாய் மாற்றுகிறார். மரத்திலே இருக்கிற சாதாரண காய் தொங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த காயை பிடுங்கி அதை ஆலையிலே போட்டு அதை பிழிந்து நசுக்கி எடுக்கிற அந்த எண்ணெய் தான் ஒலிவ எண்ணெய். அந்த எண்ணெய் மிகவும் சுகமான எண்ணெய், பெருமதியான எண்ணெய். ஆகவே கெத்சமனேலே இயேசு தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவருக்கு ஒரு திட்டம், ஆண்டவரே என்னால் முடியாது, ஆண்டவரே நீங்களும் இன்னைக்கு சொல்றீங்க நான் முடியாது, இனி முடியாது. ஆனா அவர் சொன்னார், ஆண்டவரே ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். பாருங்க, இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் அப்படி ஜெபிக்கிறீங்களோ அங்கதான் ஒரு மிரக்கல் நடக்க போகுதாமே. இயேசு சொல்லியிருந்தார், இல்ல ஆண்டவரே எனக்கு முடியாத ஆண்டவரே, இது உங்க சித்தம் தான், ஆனால் என்னால முடியாத ஆண்டவரே என்று அவர் அந்த தோட்டத்திலிருந்து எழுந்து போகவில்லை.
எப்பொழுது அவர் சொன்னாரோ என்னால முடியாதப்பா, நீங்க தான் வந்து உதவி செய்யணும் என்று சொல்லும் பொழுது தேவன் அவரை பலப்படுத்தினார். இப்போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கோரமான பிரச்சனைகளை முகம் கொடுத்துக்கலாம், உங்களை பலப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே உங்கள் ஜெபத்தை விட்டுவிட வேண்டாம். நீங்கள் விதைத்த விதைகள், நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் கர்த்தர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். இப்படி ஜெபிக்கும் பொழுது நீங்க பெரிய காரியத்தை நீ கேள்விப்பட போறீங்க. ஆமென். ஆகவே நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நாங்க ஜெபம் பண்ணுவோம் இந்த காலை நேரத்துல. கர்த்தாவே, ஒரு பெரிய காரியம் என் அறிவுக்கு எட்டாத பெரிய காரியம் நடக்க போகிறது. எப்பொழுது ஆண்டவரே, கர்த்தாவே, நான் நல்லதை ஆவிக்குரிய காத்து விதைக்கிறவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வழிகளை விட்டு உங்க வழிக்குள்ள நான் வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் நாங்க போற ரூட் அது உங்க ரூட். இன்னைக்கு கர்த்தர் ரூட்டுக்கு வாங்க, தேவனுடைய வழிக்கு வாங்க. அவருடைய வழியில நீங்க நடக்கும் பொழுது நிச்சயம் அவர் உங்களை பலப்படுத்துவார், நீங்கள் ஜெயிப்பீர்கள். நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். Hallelujah. Thank you Jesus. Glory. Hallelujah. 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 பிதாவே நன்றி. நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். பாஸ்டர் பிரசாத் நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணுவார்கள் இந்த வார்த்தைக்காக. தேவன் இந்த வார்த்தையின்படி தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. Hallelujah. நன்றி அப்பா, மை துதிக்கிறோம். Hallelujah. Thank you Jesus. பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, இந்த நேரலை ஆராதனையிலே கலந்து கொள்ள நீர் கொடுத்த எல்லா தேவ கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாய் இந்த காலை நேரத்திலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் ஒவ்வொருவரோடு பேசினபடியால் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் குறைந்து போகிறதோ அவைகளை ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி நீர் பெருக்க, ஆண்டவரே கர்த்தாவே தேவ கிருபை உம்முடைய வார்த்தையினாலே நீர் கொடுத்தபடியினால் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் செவி கொடுத்த வார்த்தையின்படியே இருக்கிற ஸ்தலங்களில் இருந்து, ஆண்டவர் வீடுகளில் இருந்து கர்த்தாவே அப்பா ஆண்டவரை தொடர்ந்து ஜெபிக்க, ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட தேவ கிருபை கொடும் ஆண்டவரே. அப்பா சுவாமி, நம்முடைய எல்லா விதமான மாம்சத்தின் எண்ணங்கள், யோசனைகள், திட்டங்கள், நோக்கங்களை கைவிட்டு கர்த்தாவே அப்பா கர்த்தாவே சுவாமி ஆவிக்குரிய எண்ணங்கள், சிந்தைகளோடு ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. அப்படி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தாவே மிகப்பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஆண்டவரே கர்த்தாவே, என்னால் முடியாததை, ஆண்டவரே கர்த்தாவே மனிதர்களால் முடியாததை கர்த்தர் செய்வார். விசாலமானதை, என் நினைவுகளுக்கு அப்பால் பட்டதை, என் பலத்துக்கு அப்பால் பட்டதை கர்த்தாவே இந்த உலகத்தினால் செய்ய முடியாதவைகளை எனக்காக கர்த்தர் செய்து முடிப்பார் என்ற ஆண்டவரே கர்த்தாவே நம்பிக்கை இந்த காலை நேரத்தில் எங்கள் எல்லோருக்கும் நீர் கொடுத்தபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Thank you. ஆகவே இந்த நாளிலே ஒரு பாடலை பாடுவோம். கடைசியாக நம்ம எழுந்திருந்து கிருபையே கிருபையே என்னை வாழ வைப்பது அவருடைய கிருபை, இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் பாடி நாங்கள் இந்த ஜெபத்தை நாங்கள் முடிக்க இருக்கிறோம். Thank you Jesus. கிருபையே கிருபையே நித்தம்
சுமந்தீரையா என்னை நினைத்தீரையா என்னை நினைத்தீரையா வாழ வைத்தீரையா ஓ இயேசுவே என்னை நினைத்தீரையா தூக்கி சுமந்தீரையா கிருபையே கிருபையே நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே 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 நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே 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 நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே சுமந்தீரையா என்னை நினைத்தீரையா வாழ வைத்தீரையா என்னை நினைத்தீரையா தூக்கி சுமந்தீர் ஐயா. Thank you Jesus. Hallelujah. நாங்கள் ஒருமனப்படும் பொழுது டாக்டர் மைக்கேல் அவர்கள் வருவார்கள். வந்து விசேஷமாக நம்முடைய தேசத்துக்காக உலக நாடுகளுக்காக இந்த நாளில் இருக்கிறதான இந்த குவாரண்டைன்ல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒருமனப்படும் பொழுது அவர் ஜெபம் பண்ணுவார். நாங்கள் எல்லோரும் ஒருமனப்படுவோம். டாக்டர் மைக்கேல் முன்னால வந்து ஜெபம் பண்ணுவார்கள். நாம் விசுவாசித்து இருப்போம். நம்முடைய தேசத்துக்கு ஒரு சுகம் வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும். Hallelujah. Thank you Jesus. நன்றி பிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபம் உன் சமூகத்திலே நிச்சயமாக பதில் பெற்றுக்கொள்ளும் விசுவாசிக்கிறோம். உன்னோட வார்த்தையானது மாறாத தேவன் அப்பா. உன் வார்த்தை ஒருபோதும் மாறாத. நம்ம இருக்க இந்த சூழ்நிலைகள் அப்பா, ஜோனா மீனின் வயிற்றிலே எப்படியாக இருந்து கொண்டு தவுத்தி கொண்டு இருந்தானோ அதே போல உன் பிள்ளைங்களானது உலகம் முழுவதும் இருக்குது. இந்த COD 19 ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் கர்த்தாவே. என்னுடைய காரியங்களாம் தாமதமாக போகுது. பிள்ளைங்களோட வாழ்க்கை ஆகாரம் இல்லாமல் அதிகமான மக்கள் கஷ்டப்படுறாங்க இந்த தேசத்திலே அப்பா. இந்த தேசமானது உன்னுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் பிள்ளைங்கள் மத்தியிலே நீ அற்புதத்தை செய்ய வேண்டும் கர்த்தாவே. அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் கர்த்தாவே. அவங்க கண்ணீரை தொடக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. யோனா எப்படியாக உபத்திற்குள்ளாக இருந்து கொண்டு உன்னை நோக்கி கூப்பிட்டானோ அந்த ஜெப வாழ்க்கையை நீ பலப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். உன்னோட ஊழியக்கான இருக்கப்பட்ட அழைக்கப்பட்ட மகன் அந்த இடத்துல போய்கொண்டு ஆலோசனை சொல்ல வேண்டும் கர்த்தாவே. தீர்க்கதரிசியை எழுப்பி கொண்டு இந்த தேசத்துக்காக ராஜாக்கள் மத்தியிலே முன்பாக இருந்து கொண்டு கர்த்தருடைய உடன்படிக்கையும் கர்த்தருடைய திட்டத்தையும் சொல்லத்தக்க நீ கிருபை செய்ய வேண்டும் கர்த்தாவே. இந்த தேசத்தின் ராஜாங்களும் மட்டுமில்லை, இந்த தேசத்தில் இருக்க ஒவ்வொருங்களும் அப்பா தேவனை அறியாது இருந்து கொண்டு மக்களுக்கு மத்தியிலே உன்னை அறியத்தக்க நீ கிருபை செய்ய வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபத்தால் இந்த தேசம் மாறப்பட வேண்டும். நம்முடைய ஜெபத்தால் இந்த தேசம் சிறப்பா மாறப்பட வேண்டும் கர்த்தாவே. இந்த இருக்கிற சூழ்நிலையை மாறப்பட வேண்டும் சொல்லிக்கொண்டு அந்த புது வருஷத்தை எதிர்காலத்தோடு இருந்து கொண்டு காத்திருக்கும் கர்த்தாவே.
உன்னுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வரும். Your blessings will never leave us, Lord. Your grace will not leave us. No matter what happens, you have never left us. You have never left us, Lord. The day you gave your life onto the cross and made a covenant that everything is finished, there's nothing that can separate us from the love of pure love, God. We thank you for this wonderful day. We thank you for your presence. We thank you for prayers to be answered. We thank you for blessing every one of your children, no matter where they are, no matter where the churches are, no matter where they live. The daily food shall be met by you. Father, in prayer, we once again bring this land into your hands, our plans into your hands. This that I'm doing should not be of my will. It should be thy will be done, Father. It's not that I deserve to get this, or it's not that I desire to have this project, but I beg of thee that may this project be your will. And let everything that happens be according to your plans and not my plans, Lord. I am just a clay and you are my potter. Lead us according to your will. Build our prayer life. Build our hearts to have the favor among those who are suffering. Bless us that we may bless them all in fullness before the year can end, Father God. We thank you for our servant of God who lead us in the church. We pray for our pastors who stand by day and night with tears, crying that the things and the situations will change. You are our God. You know our needs. You know our financial difficulties. You know our needs, Father God. This day we summit, especially in the area of our finance. We are all going through a very, very tight, difficult time. But who else can we ask you, Father, other than you? Who else can we turn to other than you? We humble ourselves. Forgive us our iniquities, things that do not stand firm with you, Father, that will convict our life. And hear to your voice. Hear to your voice, that we may go forward. Lead us, Lord. Lead us into our prosperity, into our success, into a new year, that we may bring our offerings to your altar and fill your storehome. And the storehome will be filled that others could come and enjoy it with you, Father God. We thank you once again for this life. We thank you for the food. We thank you once again for your grace. I pray, especially this moment as you recall me to memorize to me for the church. This church, Father God, you so much you love. You're going to lift it up, Father God. You're going to lift it. You're going to bring it out for others to see, because this is the house of prayer. For through prayers, we will see the greatest plan that you've set for us in very short time. In Jesus' name we ask, to the loving and almighty Father in heaven. Thank you. நம்மளாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய நாம ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, விஷயமாக நீங்கள் உங்களுக்கு ஜெபம் தேவை இருக்குமானால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.